செவ்வாய் இரவினிலே இந்த திருச்செந்தூர் முருகனை நீ கண்டதும் தொட்டுவிடு. உன் விதியை மாற்றியமைத்து நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையே, உனக்காக ஏங்கிக் கொண்டு இருந்தது இப்பொழுது உன்னை வந்து சேரும் தருணம் வந்து விட்டது. நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னிடம் அனுமதி பெற்றுவிட்டு தானே இங்கு செய்து கொண்டு இருக்கின்றாய். பின்பு எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் மன வருத்தத்திற்கெல்லாம் இனி அவசியமே இல்லை. நீ கவலைப்பட்டு எதற்காக நீங்கு உன்னையே வருத்தி கொள்கிறாய்? உன் முடிவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்று தயங்கி நீ அவர்களிடம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என் பிள்ளையே, உன் முடிவை நீ தைரியமாக செய். உன் துணிவான செயல்தான் உன் போராட்டத்திற்கு வழிவகுத்து கொண்டே இருக்கும். போராடி வெற்றி கொள்வதில் தானே பெருமகிழ்ச்சி இருக்கின்றது. அதற்காக சின்ன விஷயத்திற்கெல்லாம் போராட வேண்டியது இருக்கின்றதே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. போராடி அந்த வெற்றி உன் கையில் வந்து சேரும்போது நீ எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை நிலை கொள்வாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். அந்த சந்தோஷமும் ஆனந்தமும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சின்ன விஷயத்தை கூட உனக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். அழாதே என் தங்க பிள்ளையே. நீ அழுத அழுகைக்கெல்லாம், நீ விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்பொழுது பதில் கொடுக்கும் தருணமும் வந்துவிட்டது. நீ கேட்டதை கிடைக்கும் நேரத்தை நெருங்கி விட்டாய். உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைத்து விட்டு நீ எந்த விஷயத்தை நினைத்து அழுது கொண்டு இருந்தாயோ அதையே உனக்கென்று நிரந்தரமாக்க நான் வந்து இருக்கும் போது இழந்து விட்டேன் என்று நினைத்த உறவை நான் உன் கரம் பற்றி ஒப்படைக்க அல்லவா வந்து இருக்கின்றேன். சற்றும் இனி தாமதிக்கப் போவதே இல்லை. வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏதமோ நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒன்றுக்கும் தீர்வு கிடைக்கவில்லை. ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனை வந்து விடுகிறது. ஒரு பிரச்சனை தீர்வதற்குள் அங்கு விஸ்வரூபம் இன்னொரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு அல்லவா இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அழாதே என் பிள்ளையே. உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு நானே இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு கண்கலங்கவே வேண்டாம். யோசித்து கொண்டிருந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து நீ இப்பொழுது அழுது கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. எவ்வளவு பெரிய காரியத்தை நான் உனக்கு எளிதாக முடித்து தரப்போகிறேன் என்பதை மட்டுமே நீ பொறுத்திருந்து பார். மாற்றத்திற்காக என்னிடம் வந்து இருக்கின்றாய். திருப்பத்திற்காக இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி வந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. நீ நினைக்கின்ற வாழ்க்கை, நீ நினைக்கின்ற மாதிரி தான் உன் கையில் வந்து சேர போகிறது. இப்பொழுது வேண்டுமென்றால் நீ கண்ணீர் விடுவது போல் தோன்றலாம். இப்பொழுது வேண்டுமென்றால் உன் வாழ்க்கை உன்னை விட்டு போனது போல் தோன்றிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் எப்படி ஆயினும் சரி, இறுதியில் என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நட்பலனையும் தருவதற்காக மட்டுமே இந்த அப்பன் முருகன் நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன். என் கொடி பறக்கும் நேரம், உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்க்கும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே. ஒவ்வொரு நாள் முடிவிலும் நான் உன் கூடவே இருப்பேன் என்று உறுதியாக இருக்கின்றேன் அல்லவா? இந்த உறுதியான தருணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்றே நினைத்துக்கொள். எதற்காகவும் என் பிள்ளைகள் இனி அளவேண்டிய அவசியமே கிடையாது. எதற்காகவும் என் பிள்ளைகள் இங்கு கண்கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எந்த உறவை எதிர்பார்த்து இருந்தாயோ அந்த உறவே உன்னை தேடி வந்து நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதற்கான அத்தனை நேர கால வாய்ப்பும் உன்னை தேடி வந்து விட்டது. என் பிள்ளையே, நீ காத்திருந்த தருணத்தை எல்லாம் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறாய். உன் வைராக்கியத்தோடு இருந்து கொண்டு இருந்தாய் அல்லவா? எதற்காக கிடைக்குமோ என்ன கிடைக்குமோ என்று நீ எதிர்பார்த்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தாய். இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக கைகூடி வரும் தருணம் வந்தே விட்டது. சற்றும் இனி மனம் தளர்ந்து கொண்டே இருக்காதே. காலங்களும் கவலைகளும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் நான் எல்லாவற்றுக்குமாக முதன்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன், துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். வருகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை. இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. இந்த நிலையை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, வெற்றிக்காக நீ காத்திருக்கின்றாய். அந்த வெற்றிக்கான நேரத்தை நான் உனக்கு தரத்தான் வந்து இருக்கின்றேன். இனி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு.
ஐயோ வலிக்கிறதே என்று நினைத்து மட்டும் கொண்டு இருக்காதே. அந்த வலியை நான் உனக்கு பதிலாக இங்கு சுமக்க தயாராகிவிட்டேன். உன் சந்தோஷத்திலே தருவது என்று நான் உறுதியாக நின்று கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம். என் தங்கமே, உன் வாழ்க்கை என்பது என்னால் இங்கு விதிக்கப்பட்டு இருப்பதாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது. இனி உனக்கு கொடுக்க போவதிலே இருந்து உன் வாழ்க்கையை பற்றி என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? உன் சந்தோஷத்தை அள்ளி தருவது இந்த அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்த உறவினை நான் உன்னிடம் கரம் பற்றி தருவது என்று உறுதியேற்று விட்டேன். வாழ்க்கை முழுவதும் இப்படி கண்ணீரோடு தான் கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று யோசிக்க வேண்டாம். கடந்து வருவதுதான் வாழ்க்கை. கண்ணீரை துடித்தெறிந்துவிட்டு உன் தடைகளை பற்றியெல்லாம் நீ கலங்காமலும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கைக்கான தருணத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உனக்கு சந்தோஷத்தின் பயனை அள்ளித்தர காத்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் நீ எப்படி நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ உன் எண்ணத்தை போலத்தான் இங்கு நீ நிஜமாகும் தருணமும் வந்து சேரும். அதனால்தான் நான் சதா நேரமும் உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய் என்று. நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளும் போதுதான் உன்னை அறியாமலே உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களும் இங்கு நேர்மறையான விஷயமாக நடந்து கொண்டு இருக்கும். நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்மறையான எண்ணத்தை கைவிட்டு விடு என் பிள்ளையே. மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும், அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் எல்லாம் நான் முடியும் என்ற தருணத்தை உனக்கு காட்டுவதற்காக வந்திருக்கும் போது இனி என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலிருந்து சற்றும் இனி காலம் தாமதிக்கப் போவதே இல்லை. உன் வாழ்க்கையின் கனவுகளை, நீ கண்ட கனவுகளை நிஜமாக்குவதற்கும் நீ தேடிய தேடல்களை நிஜமாக்குவதற்கும் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதிர்பார்த்த தருணமும் உன்னை தேடி வந்து விட்டது. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று என்னால் விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அதை நடத்தி தருவதற்காக நானே வந்திருக்கின்றேன். உன் முன்னால் சென்று உன் தந்தையாக இருந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு. அனாதை என்றெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். இந்த அப்பனின் கண்கள் குளம்போல் பெருகி கொண்டல்லவா இருக்கின்றது. இப்படி ஒரு வார்த்தையை கேட்பதற்கா நான் என் பிள்ளையை தேடி வந்தேன். என் பிள்ளையே, நான் என் 12 கைகளை உனக்காக தர வந்து இருக்கின்றேன். என் 6 முகத்தோடு வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே என் 12 தோள்களும் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக என் தங்கமே நீ சாய்ந்து கொள்ள எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று யோசிக்கின்றாய்? நான் அல்லவா உன்னை பொக்கிஷமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். நான் அல்லவா உன்னை நான் இங்கு அழகு பார்த்து கொண்டிருக்கின்றேன். மறுபடியும் ஏன் ஏங்குகிறாய்? யாம் இருக்க பயமேன்?